Praise the Lord, hallelujah. ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூட எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்கள் வந்தது நல்லது. இரண்டாயிரத்திலே தேவனுடைய வசனத்தை நாங்கள் எந்தவித கலப்படம் இல்லாமல் பேசுகிறபடியால் தேவனுக்கு ஒரு உருவம், ஒரே ஒரு உருவம், ஒரே ஒரு வடிவம், கர்த்தர் தெய்வம் கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆமேன். வார்த்தையில அவர் வெளிச்சம் என்றால் வெளிச்சம், வார்த்தையில அவர் நன்மை செய்கிறவர் என்றால் நன்மை செய்கிறார். ஸோ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் கர்த்தர். மனுஷன் சாதாரண புத்தியால் இந்த கடவுளை புரிய முடியாது, அறிய முடியாது. உலகத்தில் உள்ள தத்துவங்கள், உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாம் கடவுளை தேடி அடைகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராது. இப்போ கௌதம புத்தர் கடைசி காலத்தில் அவர் கடவுளை தேடினார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். ஸோ அலைச்சல் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவற்றை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு உருவகத்தில் ஒரு உருவகம் வர்றதா, ஒரு உருவகத்தில் அவர் உள்ளவர் அல்ல. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க வந்து செய்து முடித்து அவருடைய திறந்த கல்லறை இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது. ஆமென். ஸோ இவரை நம்பலாம், இவரை நம்பலாம் என்றால் சொன்ன வார்த்தையை நம்பலாம். ஒரு ஆண்டை நம்ப வேண்டாம், நாங்கள் ஒரு ஆண்ட வார்த்தையை நம்பினால் வார்த்தையும் மனுஷனும் ஒன்று. ஊரில் சொல்லுவாங்க, அவன் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் அப்படியே செய்வாங்க. அப்போ ஒரு வார்த்தை தான். பைபிள் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். ஸோ வார்த்தை தான் தேவனாக இருந்தார். ஸோ இந்த வார்த்தை என்னவென்று நாங்கள் கவனித்து பார்ப்போமானால் அமேசிங்காக இருக்கும். இவ்வளவு இலகுவாய் இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் எந்தவித குறைவும் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழலாமா என்றால் வாழலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னை விசுவாசிப்பதனால் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்களே. இவரை மோதான கொங்கரஸ் என்று சொல்லி வேதம் தெளிவாக எங்களை பார்த்து சொல்லுகிறது. ரைட், நாங்கள் வேத வசனத்திலிருந்து போவோம். ஒரு வசனத்தை எடுப்போம். மேத்யூ 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வசனத்தை கவனிச்சு கேளுங்க. வசனத்தை கவனிச்சு கேட்கும் பொழுது கடவுள், தெய்வம், கர்த்தரே உங்களோடு நேரடியாக பேசுகிறார். கணக்கு யோசிக்காதீங்க, ஜஸ்ட் லிசன் டு திஸ். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. என்னுடைய பேர் பாஸ்டர் மகேன். நீங்கள் வந்ததுக்காக நன்றி. ஃபேஸ்புக், யூடியூப்ல பார்க்குறாங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள், வசனத்தை கவனிங்கள். அல்லாமலும் உங்களுக்கு 2 பேர் சேர்த்தாலே இவ்வளவு சிம்பிளா இருக்கு. நாங்கள் உங்களுக்கு முன்னால் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தாங்க முடியாத வேதனைன்னு சொல்லி உலகம் மதம் சும்மா அலையுது. ஆனா ஆண்டவர் சொல்ற 2 பேர் ஒருவர். ஒன்றில் இயேசுவுக்கு உண்மையா அசல் பைத்தியமா இருக்கணும், அல்லது அவர் சொன்னபடியும் தேவனாக இருக்கணும். 2 தான் திருப்பி பாரு. அல்லாமல் உங்களுக்கு 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாங்க. பிளாங்க் செக். பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பரலோகம் செத்துக்கிட்டு போவதில்லை, இப்பவே பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Again I say unto you that if 2 of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them. If you ask, it can be done for them. It shall be done for them of my Father which is in heaven. For where 2 or 3 gathered together, we are gathered so many people that too. என்ன சொல்ற? For where 2 or 3 are gathered together in my name, in the name of Jesus, there am I in the midst of them. நீங்கள் தமிழ வாசிக்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 2 தான் உண்டு. ஜேசு சொன்னது உண்மையா இருக்கணும், இல்லாட்டி பைத்தியக்காரன் விட்டு போகலாம். ஆனால் அதை விசுவாசி கேட்கல.
இப்போ கடவுளுக்கு உருவம் இல்லை. யூ கான்ட் see him, யூ கான்ட் டச் him. உங்களோட 5 senses கூட யூ cannot அவரோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் வேதம் சொல்லுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do you want to believe this? இதை நம்ப போறீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை ஒவ்வொரு பொழுது உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்ப உங்கள் நடுவிலே இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாது, 5 senses புரியாது, அது வந்ததுக்கான இந்த அடையாளம். But faith is something you don't see through your 5 senses, but you believe because of the word of God. Amen. So நாங்கள் எழுந்திருப்போமா? உங்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவிலே இருப்பதினால் அவரோடு இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கிறேன். உங்கள் மத்தியில் அவர் இருப்பதினால் இன்றைக்கு எங்களோட சபை இன்றைக்கு 6th anniversary எதை விசுவாசிக்குது, எதில் தங்கி இருக்கிறது, எங்களுடைய ஆதார வசனங்கள் என்ன என்பதை நாங்கள் காண்போம். ஆமென். இந்த வார்த்தை கூடாக பார்ப்போம். முதலாவதாக எங்கள் நடுவிலே இப்பொழுது இயேசு கிறிஸ்து நிற்கிறார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, அன்பான இயேசுவே, உன்னுடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். சொல்லுங்க, அன்பான இயேசு கிறிஸ்துவே, இன்றிலிருந்து என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் வாழ்க்கை, என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாவற்றுக்கும் கர்த்தராகிய இயேசுவே நீரே ஆண்டவராக இரும். நீர் தேவனுடைய குமாரன் என்றும், நீர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்து எனக்காகவே அடிக்கப்பட்டு நான் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் நீ சுமந்து தீர்த்து என்னுடைய மரணத்தையே ருசி பார்த்து எனக்காக மரித்து என் சார்பாக நரகத்துக்கு போய் அங்கே பிசாசை வென்று கடைசியாக மரணத்தை வென்று பிதாவினால் நீ உயிர் தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இது பாருங்க, இது இப்ப செய்தது என்ன நடந்தது என்றால், இந்த ஆறுதல் அப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்களோட சபை எதில தங்கி இருக்குது, வாட் வி பிலீவ், இது எங்களோட ஃபவுண்டேஷன் சரியா இருந்தால் தான் இதை கட்டலாம். இந்த ஃபவுண்டேஷனில் சரியா நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் என்னளவு பெரிய கட்டுறதை கட்டினாலும் அது உடையாது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் என்னன்னு நாங்கள் சொல்றோம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். சோ சிம்பிள். ரட்சிப்பண்டா என்ன? கர்த்தர், நான் சொன்ன மாதிரி கர்த்தராகிய இயேசுவே என் ஆண்டவராய் இருக்கு சொல்லிட்டார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், நம்பிட்டார். நம்பினபடியால் something happened to you. What happened? உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். You have been born again. Now you have an eternal life. இவ்வளவு காலம் இருந்த மனுஷ லைஃப் தேவன் எடுத்து போட்டு he has given you God kind of life now. இதுதான் faith. faith சும்மா நம்பியதால் வசனம் சொன்னபடியால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லோருக்குள்ளே நித்திய ஜீவன், eternal life, which is the God kind of life உங்களுக்கு வந்தாயிற்று. சொல்லுங்க ஆமென். இதை ஒரு சின்ன இதுக்கு பெருசாக வேணும் கன யோசனை வரும். நீங்கள் எல்லாம் படிச்சாங்க, பயாலஜி படிச்சிருப்பீங்க, அதை படிச்சிருப்பீங்க. How come human life is replaced with the God kind of life? But because of the word of God, we start believing what word of God says so. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, நான் இந்த பைபிள்ல உள்ளதை குழந்தை பிள்ளையை போல நான் விசுவாசிக்க போகிறேன். நான் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என்னுடைய ஆண்டவர் என்று வாய்விட்டு சொன்னபடியினாலும் அவற்றை உயிர்த்தெழுதலை உண்மையாக நான் விசுவாசித்தபடியினாலும் நான் தேவனாலே பிறந்த தேவ மகனாக இருக்கிறேன். இவ்வளவு காலமும் பயாலஜிக்கலாய் வந்தவங்களோட ஃபாதர் அண்ட் சன் இந்த டிஎன்ஏ விட்டு now you are born of God. And இதான் நற்செய்தி. This is a good news. So since you are born of God and son of God, can you imagine how much power is being given to you? How much power and authority has been given to you? What? You are no longer ordinary person anymore. You become a God kind of person. ஒருக்கால் வாசிச்சு நீங்கள் ஆரண்டு பார்ப்போம். ஜோவான் 1ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் blank check, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as he received him, to them gave the power to become the sons of God. Can you imagine? You are not relatives or some kind of God and Bhaktanalla. You are legally, you and me are the sons or daughter of God. இதை உள்ளுக்குள்ள போடும். When you start believing, you see amazing things in your life. நான் நினைக்கிறேன் நீங்கள் அமேசிங். இந்த உலகம் வர வர மோசமாக இருக்குது. இஸ்ரேல் போட்டு அடிக்கிறான், யுக்ரைன் அடிக்கிறான். They are talking about nuclear bomb like a two school kids. They can do anything in this world, can disappear in 1 minute. But since you are the sons and daughters of God, you can stop this nonsense. You have a much power invested in you. சொல்லுங்க ஆமென். So you should know, நான் சும்மா வந்து கூடி வந்து போகல. பூமியில இருக்கிற கொஞ்சம் காரணம் we should express, எங்களுக்குள்ள இருந்து தேவனை வெளிப்படுத்திட்டு தான் போறோம். அது mighty power is invested in you. Why? Bible says, but as many as has received, to them gave the power to become the sons of God, even to them that believe in his name. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க according to the word of God, I am the son of God or daughter of God. I mean, start believing, because இது உலகத்தின் ஐடியாஸுக்கும் உலகத்தின் சிஸ்டத்துக்கும் உலகத்தின் நாலேஜுக்கும் உலகத்தின் ஃபிலோசபிக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உலகம் இஸ் doomed to die. உலகத்தில் வாரது எல்லாம் கரல் பிடிக்குது, தேஞ்சு போகுது, அழியுது, மரணம் வந்து மேற்கொண்டு கொண்டே போகுது. But now you become a new kind of because now you are in Christ, you are a new creation. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, you have to see through this word of God. Behold, all things are become new. இப்ப மந்திரீங்களா? இந்த வசனம் சொல்றது not one day going to be another mother, but real Christianity is now. Now look at this. He is, if any man be in Christ, he is a new creature. So you should know you are become brand new. Bible சொல்றது இத போல ஒரு ஆள் இருந்ததே இல்லையா? You are a brand new creature, and all things are passed away. So if you came with sickness, if you came with worries, if you came with any kind of problem, God is talking to you. தேவன் சொல்லுகிறார், பழசு எல்லாம் போகுது, எல்லாம் புதிதாகிட்டது. இல்ல பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த ஆண்ட சொல்ற இல்ல, பழசு எல்லாம் போகுது, இப்பவே எல்லாம் புதிதாகும். இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, ஆண்ட சொல்ற இல்ல, பழசு எல்லாம் போகுது, எல்லாம் கடவுள் பேசணும் அவங்களோட, உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேசணுமா, இப்ப பேசுற சொல்ற you are in the grammar meaning you is a new creature, you are a new creature, all things are passed away. So I am waiting for the healing, no, it's passed away and God is telling you. So when you start believing, இது தேவன் தான் சொல்றார், God is talking to you. When you start believing, you receive your healing, you receive your prosperity, you receive your happiness, peace, joy, எல்லாம் இந்த வசனத்துக்கு அடங்கும். என்னோட சேர்ந்து சொல்லுவோமா, இப்ப God is talking to you, you agree with him and talk after him. அதான் confession. Say, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே பரிசுத்த ஆவியானவரே, நான் இந்த வார்த்தையின்படி நான் புதிய சிருஷ்டி என்றும் பழையவர்கள் எல்லாம் போய்விட்டன என்றும் எல்லாம் புதிதாயின என்றும் புதிதாயின எல்லாம் உம்மிடமிருந்து எனக்கு வந்து விட்டதென்றும் நான் வாசிக்கிறேன். இது உம்முடைய வார்த்தையாய் இருப்பதினால் நான் ஒரு குழந்தை பிள்ளையை போல இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இங்கே வர முதல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்விட்டன, வியாதிகள் வருத்தங்கள் எல்லாம் போய்விட்டன. நான் இப்பொழுது புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன,
சொல்லுங்க, வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பிசாசின் பிடிகள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டன. நான் ஒரு புத்தம் புது தேவனாலே பிறந்த ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும்படிக்கு எனக்கு உங்களுடைய விசுவாசத்தை தந்ததற்காக நன்றி. பாருங்க, ஆண்டவர் விசுவாசிகள் சொல்லிக்கல, which you can. Two things, you can reject or you can accept. It's depend on you. நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணிடலாம். நான் காட்டலாம், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, all things are passed away, you become a brand new creature. That's it. Start believing. Agree with this word of God. இவ்வளவு காலம் வாழ்க்கையில எந்த யூனிவர்சிட்டியோ எங்க போனாலும் சொல்லி தர மாட்டான். பிரச்சனை வேண்டாம், ப்ரொஃபஸரே லெக்சரே கவலையிலே இருக்கான். உலகத்துல சயின்டிஸ்ட் தற்கொலை பண்ணி சாடுறான். எங்களோட சபையில் 4 டாக்டர்ஸ், 5 டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா they can't solve their own problems. இது மாத்திரம் இது நான் புதுசாக கண்டுபிடிச்சது. எத்தனையோ thousands of years people have been believing and it's working. So start believing that you become a new creature. All things are passed away. Behold is a very key word. You have to see. நான் சொல்றேன், நான் வரைக்கல பயங்கர டிராஃபிக், திடீரென்று இருளா போச்சு, டார்க்னஸ் வந்தது, பயங்கர மழை அடிச்சது, எல்லாம் வெள்ளம் வருதுன்னா நான் சும்மா இருந்தவங்களுக்கு அந்த படம் ஓடுது இல்லையா, இந்த வார்த்தை ஒரு படத்தை உருவாக்குது. இதுதான் நிஜமான படம். reality and word of satyam and truth means that's reality. The truth is you and me are new creature. புத்தம் புது சிருஷ்டிப்பு இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். So start believing, right? இதோட இன்னொரு கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எங்களோட சபையில ஆதார வசனத்துக்குள்ளார போவாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நீங்கள் பிள்ளைகள் சொல்லுங்க, நான் மகன், நான் மகள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Right now you and me are the son and daughter of God. Let's okay. இதை நம்புங்க. இது ஒரு அளவுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மாவே பேசுவா, இது தலைவலிச்ச ஓடுது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, you and me are right now, but beloved, now are we the sons of God. Now. So can you imagine, உங்களுக்கு இன்றையிலிருந்து மதம் இல்லை. ஒரு மதம் என்ற எங்க இருக்கிற கடவுளை புரியாதவர், அறியாதவர், எங்க இருக்கிற தெய்வத்தை தேடி அலைவர். கோயில், குளம், மொஸ்கு, சர்ச் என்று அலைவர். இது அதை அலைவர். You should know, because of the word of God says so, you are seriously, legally son and daughter of God. Hallelujah, hallelujah. See, இதை பிடிச்சுக்கொள்ளும். உங்களோட பாஸ்ட் வந்து என்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை. But you should know, உங்களோட origin now is from God. Because you are born of God, you become like Him. இல்லையா? புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி, சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கக்குட்டி. So you are born of God. So you are God type, God kind of person. பாருங்க, என்னோட வாங்க. எங்களோட சபையில் ஒரு முக்கியமான வசனம் நாங்கள் அடிக்கடி செய்கிறது 1 யோவான் 4:17. இல்லை பாருங்க, you'll be amazed. This is not a religion. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். This is a key word. இப்ப நீ எப்படி இருக்கிறாய் என்றால் பைபிள் சொல்றது, மாம்சத்துல பார்க்காத. Don't look at the mirror அல்லது டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அல்லது material opinion. You are ugly, you are beautiful. So many things people say in the world. It's 5 senses. Through 5 senses we receive BBC, CNN, and 5 senses. But the word of God says through the spiritual senses, what it says, 17, there is no fear in love. One second. No, herein is our love made perfect. Love made perfect. That we may have boldness in the day of judgment. In the day of judgment, you don't have to scare. You don't have to worry about anything. You don't have to fear. Because the day of judgment, you have the boldness. Boldness. Why? Because as He is, so are we in this world. How many 99.9 Christians, they don't know. They think Jesus will help me,
God is happy அல்லது தமிழ்ல கர்த்தர் செய்வார்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள இருந்து செத்தே போச்சு. பட் இது உங்களோட பிரேக்கிங் டைம். Either you want to live in this life like a more than a conqueror and king and a true royal priest, or you like suffer like rest of the people. You can be born again Christian, but if you don't agree this word of God, if you don't apply this word of God, you live an ordinary life. சாதாரண ஆட்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. கிறிஸ்டியன் அரெஸ்ட் பண்ணினா உங்களோட கன்விக்ட் பண்றாங்க ஒரு எவிடன்ஸ் இல்லை. அதே எல்லாரும் போரையும் அதே சோர்வு, அதே கவலை, அதே துக்கம் என்ன ஏனென்றா இந்த அறியாம. பட் டுடே யூ மேக் அப் யுவர் மைண்ட். இயேசுவின் நாமத்தினால் காலம் செல்லாது. வர பார்த்து சிம்பிளா அடிச்சு போறாங்க போல நீ குடிய போ. பட் ப்ளீஸ் லிசன் டு திஸ் வேர்ட் ஆஃப் காட். என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன். Herein is our love made perfect. பைபிள் ஒரு பெர்ஃபெக்ட் லவ் இல்லை. இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் லவ் ஒன்றை சேர்த்து உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறது போல அது உங்களை காண்கிறது. God knows everything. He is telling you இப்ப சொன்னமே இயேசுவை ஆண்டவர் என்று ரட்சிப்பை செய்தபடினாலே ஸ்பிரிச்சுவல் அதான் ரியாலிட்டி. கண்ணால் இப்ப நீங்க இதெல்லாம் போக இந்த காட்சி மாறி கண்ணால் பார்க்கறதெல்லாம் டெம்பர் ஒன்று மாறிக்கொண்டே இருக்கு. மாறாததும் காணாததும் எட்டர்னலா இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் சொல்லுது. இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாய் இந்த பூமியிலே இருக்கிறீர்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க என்னோட சென்ட்ரே பண்ணுங்க. சொல்லுங்க அன்பான தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கொண்டு எனக்கு புரியாத என் மைண்டுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பேசுகிறேன். நீ சர்வத்தையும் அறிந்தவர். நீர்தான் என்னை பார்த்து சொல்லுகிறேன். நான் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர் என்று சொன்னபடினால் தேவன் அவரை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் சீரியஸாக இருதயத்திலே விசுவாசித்தபடினால் நான் இப்பொழுதே உம்முடைய மகனாக பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நான் இன்றிலிருந்து விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அப்படியே இந்த பூமியிலே நான் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சோ இப்பொழுதே இதை நம்புங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்தோட பிரச்சனை எல்லாம் நத்திங். ஒன்றுமே பெரிய பிரச்சனை. இதை நம்பிட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்ற இதைத்தான் இயேசு சொன்னார். பாருங்க, மேத்யூ 28 மேத்யூ 28:18 இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டது. இந்த வல்லமை வச்சுக்கொண்டு இந்த மண்ணாங்கட்டி கேன்சர், இந்த மண்ணாங்கட்டி கோவிட், இந்த மண்ணாங்கட்டி சிக்னஸ், நத்திங் வில் டச் யூ. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள். ஒவ்வொரு சொல்லையும் மெடிடேட் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு வருத்தம் வியாதி 100% சொல்றேன். Look at it. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் immediately transfer to us. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், behold, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Look at the text. ஒவ்வொரு நாளும் அவர் சொற்கணும் அவர்களோடு கூட இருக்கிறார். சொன்னது இயேசு. உயிர்த்தெழுந்தாப்புறாங்க, மரணத்தை வென்றாப்புறாங்க, பிசாசை தோற்கடிச்சாப்புறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். நீ இப்பொழுது புறப்பட்டு போய் நான் சொன்னதை செய். இதோ behold, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிற்கனும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். Will you worry about anything in this life? Say anything and scare you. Anything will you worry about? Because இந்த வசனம் சொல்லுது, இங்க வாசிக்கிறேன்,
teaching them and to observe all things whatsoever I have commanded you. And look, I am with you. Look at the text. I will be with you. I am with you always, even unto the end of the world. Hallelujah. So you should know. உங்களோட மரணத்தை வென்ற இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் மகா கிருபையும் சத்தியம் நிறைந்த அன்பே உருவான தேவன் உலகத்தின் முடிவு பெரிய ஒவ்வொரு நாளும் He is with you. I am with you. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க என் வாழ்க்கையிலே இனிமேல் எதை குறித்தும் பயமில்லை, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என்னோடு கூட இருக்கிறார். நான் கண்ணால காணவில்லை, அவருடைய வார்த்தையை நம்பினால் அவரை நம்புறேன். இப்ப இந்தியிலிருந்து வெளியில போனோட எப்படி இருக்கிற என்னவோ இருக்கிற என்னடா வாழ்க்கையெல்லாம் அப்படி கொடுத்த அந்த பேய்க்கார அறிவிக்கிறார். பிகாஸ் த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு உலகத்தின் முடிவு பெரிய கடைசி கட்டமும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்னா தான் நடக்கும். சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது, பெரிய விடுதலையை தருகிறது. என் வாழ்க்கையிலே நான் ஒரு நாள் தனித்திருக்க மாட்டேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை அவரே சொல்லி இருக்கிறார், அவரே வாய்விட்டு சொல்லி இருக்கிறார். நான் இதை நம்ப போறேன். சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே தனிமை என்றோ தோல்வி என்றோ பயம் என்றோ இல்லை. ஏனென்றால் இவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதோட இன்னொரு வசனம் பார்ப்போமா? ரோமர் 8:17 இதெல்லாம் இதன் அடிப்படை. ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் என்றால் நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், மகனா மகளா இருக்கிறோம், சுதந்திரருமாக. சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ், அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் யூ ரிசீவ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். Can you believe it? You and me are joint heir with Jesus Christ. பிரின்ஸ் ஹாரியும் பிரின்ஸ் வில்லியமும் எப்படி ஜாயிண்ட் ஏர், நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜாயிண்ட் ஏராக இருக்கிறீங்க என்று வேதம் சொல்லுது. இந்த உண்மையா இந்த வசனத்தை நீங்க நம்பினால் உங்களோட ஆர்வமாக if you believe you start to react. இந்த ஜாயிண்ட் ஏர் வந்து ஆர்ட்டையும் பிக்சர் இருக்காங்க. உலகத்தில் எந்த மனுஷன்ட்டையோ எந்த கிங்கையோ ஈவன் கர்த்தர்ட்டையோ பிக்சர் இருக்காதீர்கள். ஏனென்றால் you become a joint heir ன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொல்லுங்க I am joint heir with God. சொல்லுங்க நான் இயேசு கிறிஸ்துவுடனே கூட இப்பொழுதே உடன் சுதந்திரராய் இருக்கிறேன். இதான் this is the truth. இந்த truth தான் விடப்படுது. இதுல ஒன்று ஜேசப்பாவாது கர்த்தாவே கேளு என் கண்ணீரை காணும் என்று சொல்லி செத்து கொண்டு போறாங்க. I'm telling you, don't follow this idiot. அவனுக்கு நீ joint heir. He made you a king. He made you a joint heir with Christ. If you truly believe, your behavior is different. ஜேசுவோட உடன் சுதந்திரம் ஆயிட்டோன்னு எனக்கு முன்னால ஒருத்தர் சாகணும் வந்து, எனக்கு முன்னால ஒருத்தர் வந்து கண்ணீரோட போவாங்க. ஜேசுவின் நாமத்தினால சொல்றேன். It is impossible because இதை பிலீவ் பண்ணா you start healing people. எங்களுடைய சபையில hundreds of healing, hundreds of miracles. சாக போன சனங்கள்லாம் இப்ப கல்யாணம் கட்டி பிள்ளை வைத்து உயிரோட இருக்கு. இவ்வளவு நான் கண்ணால கண்டது. இந்த வசனத்தை சொல்றேன், அது நம்பினது கட்டுகள் இத்தூண்டு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே மூவிங் மவுண்டன்ஸ். என்றபடியாக இதை நான் நம்பி செய்கிறேன். இல்லாட்டி எனக்கு இது சம்பந்தமே. சொல்லுங்க I want to believe. சொல்லுங்க இன்றையில இருந்து நான் இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் ஜாயிண்ட் ஏராய் இருக்கிறேன். சொல்லுங்க எனக்கு இல்லை என்று சொல்ல இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த கர்த்தரோடு நான் ஜாயிண்ட் ஏராய் உடன் சுதந்திரராய் இப்பொழுதே இருக்கிறேன். இருக்க வெப்பாரண்டா ஆள தொடங்கலாம். தாரும் சுவாமி ஏன் நிலை பண்ணுகிறீர்கள் கேட்கலாம். வேதம் சொல்லுது, தேவன் சொல்லுகிறார், now you and me are the joint heir with Christ. அதோட இன்னொரு
வசனத்தை எழுப்பாமா 2 பேதுரு 1:4. ஹalleluya. ஸோ அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் 2 பேதுரு பாஸ்டர் நீங்க தொடங்கலாம். 2 பேதுரு 1:4 அல்லது 3. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். ஸோ இன்னைக்கு போனகேண்டா இன்னைக்கு தான் அறிஞ்சு பிறந்த பிள்ளைக்கு பால் வேணும், பிரபஞ்ச காலம் போது சாப்பாடு சொல்லி கொடுக்கணும். அது போலதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த அறிவை வளர்த்துக் கொள்வோம். பைபிள் வாசனத்தின்படி நான் யார், என்னுடைய என்ன இருக்கு, என்ன இல்லை, நான் எப்படிப்பட்டவனா பிறந்திருக்கிறேன், என்னுடைய பரம்பரையா, இந்த ஒரிஜின் யார், இந்த கரு யார், எங்கே இருந்து நான் பிறந்து எங்கே இருக்கிறேன் என்பதை இந்த வசனத்துக்கூட அறியணும். அதான் சொல்லுது, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் என்ற வாழ்க்கைக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டியதா தருதார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் கோல்டு லைஃபுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது நன்றி. So he is வாசிக்கிறேன், according to as his divine power has given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that has called us to glory and virtue. So his divine power has given you, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கும். ஹalleluya. ஸோ இதுதான் எங்களுடைய சபையில பிலர் அஸ்திவாரம். இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். குறிப்பா நீங்கள் எடுத்துட்டு போவோம். நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா, சபை என்றாலே அதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ இதை ஸ்டார்ட் மெடிடேட்டிங். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இப்பொழுது வேலை செய்கிறது. ஸோ உங்களோட ஃபைனான்ஸ், உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள், whatever issue, அந்த நித்திய ஜீவன் அதை பாய விடுங்க, அதை மெடிடேட் பண்ணுங்க. பாருங்க, உங்களோட வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்க ரொம்ப அழகாய், நேர்த்தியாய், பியூட்டிஃபுல்லாய் உங்கள் முன்னாலேயே வரும். ஹalleluya, ஹalleluya, praise the Lord, praise the Lord. இந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க போறோம். இந்த தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். என்னை இப்படியாக சிருஷ்டித்தீரே, உம்முடைய மகன், உம்முடைய மகள் என்று என்னை மாற்றினீரே, என்னை சிருஷ்டித்தீரே சொல்லி அவருக்கு நன்றி சொல்றதான் உங்களுடைய வேண்டிய. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. ஹalleluya.